ஆம்ஸ்டர்டாம் எவ்வளோ மாஸ்டர் 1 week 2 week max. கிளைண்ட் விசிட் கிளைண்ட் பேர் எம்மா அவன் தான் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. எம்மா ஐடியா உட்காரா நம்ம அழுத்துறோம் பொட்டை வந்து சாப்பிடா அந்த பாம்பு போடுவானுங்கல்ல எனக்கு இடம் கொடுத்து நீதியா அவன் அழகா லா யூஸ் பண்ணி சூப்பரா போடுறானா கன்வென்ஷனல் ஸ்பின்னை மட்டும் போடல இப்போ இந்த ஒரு 5 பால் வந்து நெக்ஸ்ட் இல்லையா நல்ல ரன்னிங் சரியான கேட்ச் ஒரு கையில தான் மாட்டிருக்கும் ஹைட் தான் மேல தான் அடிச்சிருக்கும் கவர்ஸ் மேல எப்பறா புடிப்ப குச்சினா கை இதோ அந்த இலை மாதிரி போயிட்டு இருக்கும் களி அல்லடா காத்தினா அல்ல ஆளு பாயிண்ட் லெஃப்ட் ரைட் திருப்பி போகுது பாரு திரும்பி அவ்வளவுதான் பூஞ்சில எதுவுமே இருந்திருக்கு ஆல்ரெடி நட்டையா இருக்க பால் ஸ்லோவா வந்து வந்துச்சு இல்ல இங்க வா பொறுமையா அவங்க அடிச்சது பவுண்டரி கரெக்டா பவுண்டரி இதுவும் பவுண்டரி எகிரி ரைட் போறது எப்பயுமே வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஆக்வர்டா இருக்குல்ல மோலி கூட நமக்கு ஆக்வர்டா போடு இப்போ நேற்றுக்கு அந்த ஒரு புது போலர் போன மேட்ச் 3 விக்கெட் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஆனது
இருக்குடா காத்தியானா நல்லா இருக்குடா மச்சான் இன்னைக்கு 1 இன்னிங்ஸ் crucial to the team அது வேற இன்னிங்ஸ் வந்து crucial ஆகுது வந்துச்சு 6 கை ஊடி வாயா பாத்தினா ரிப்பீட் எல்லாமே இங்கே ஒரே நம்ம ஷாட் இது அவர் கேட்ச்க்கு வந்தாரு சரியான ஷாட் வளைஞ்சுப்பேன் பேட்டிங் பாத்தினா காத்தினா ஸ்டே ஏய் லெஃப்ட் கீ விளைச்சோ காத்துக்கு அப்படியே ஒரு பாருங்கடா வந்து ரெண்டு டீம் வெயிட் ரெண்டு சண்டகன் இங்க நம்ம ஏய் கொய்யால கைய விட நம்மால انا एक्चुअली தத்துவான் அவன் இது ரொம்ப ஃபாஸ்ட் ரியாக்ஷன் முடியா சின்ன திரும்ப வந்து வாழ்க்கைனால ஏறனா வெயிட் ஏய் அது உண்மைடா சைக்கிள் எல்லாம் ஏறிச்சு இதுலயே ஜாலியா இருக்கு முன்னாடி சிசிடி எடுத்துட்டு வருவாங்க ஐயோ ஆமா இப்போ சிசிடில ஆரம்பிச்ச காதல் இப்போ ஓயோல முடிஞ்சிருக்கும் அதான் நினைக்கிறேன் ஐயா அந்த பொண்ணு போய் இந்த வர போட்டேன் ரெண்டா ஒரு 15 தாண்டி இருக்குன்றா ஒண்ணு இல்ல சிசிடி கஃபே காஃபி வாட் வந்து அதான் 15 தாண்டி போய் ஏய் கடிக்க வேணாம் நான் திடீர்னு செத்தாலும் பரவாயில்ல நீ கப்பல் ஆடிட்டா சிங்கிள் ஆடி ஓவர் ரைட்டா கத்துனே டாடா சைக்கிள்ல ஆறலாம் அப்படி சொல்லுங்க ஏய் அவன் போன மேட்ச் அப்புறம் அவுட் இங்க வந்து வால் சும்மா இப்படினாடா விட்டு பாத்து கவலடா டேய் நீ மறுபடியும் ஓடிடா ஆல்ரெடி இது வந்து மூடியா அதனால தான் உடையல அப்படியே உள்ள தண்ணி போயிடுச்சா உள்ள மண்ணு போயிடுச்சா அப்ப யாரோ பூட்டாம வச்சிருக்காங்க அவன் புடிச்சிட்டு அப்படியே வச்சிருப்பான்டா இல்ல க்ளோஸ் பண்ணிக்கோ டேய் நான் இதுல தான் ஓபன் பண்ணி இவன் இதனால ஓபன் பண்ணாத பியூட்டிஃபுல்டா அவ்வளவுதான்டா டேய் சேம் ரிப்பீட் பா யோசி கால் கொடுக்கலாம் இல்ல கை சுத்திக்கோ கேடிக்கு விட்டு போயிட்டானே உயிரை கொடுத்து போனானே நான் கூட ஏதோ சரி அவசரம் இல்ல வேற மேட்ச் போயிருக்கேன் அந்த மேட்ச் ஸ்கோர் சொல்லுவா அது என்ன ஏன்னா ஆபீஸ் மேட்சா ஆபீஸ் இல்ல இவன் டெலிவரி பண்ணாங்க ஆபீஸ்ல இருந்து ரெண்டு மூணு பேர் ஆயிட்டாங்க வீக்கெண்ட் ஆடுறாங்க இது கிரவுண்ட் புக் பண்ணியா நான் 2 6 ஆடுனா இங்க நடக்குது இப்பயே என் மேனேஜர் தாண்டி நான் கால் பண்ணுவோன்ற பையன் மத்த உனக்கு என்ன அவன் கை அடிச்சு டேய் அடிப்போம்டா அந்த மேனேஜர் கால் பண்ணுவான் ஆபீஸ்க்கு போறதானே நீ அது எதுக்கு கன்ஃபார்மா பண்ணுவோம் ஏன்னா அது அப்ரேஷருக்கு 6 இந்த ஆஃபீஸ்ல அப்ரேஷருக்கு ஆகும் ரெண்டு போலாம் போகாது என்னடா நியூ பால் எப்பறா போயிடுச்சு அவ்வளவுதான் ஸ்டே கார்த்தி போறது ஏன்டா ஓடி இல்லையா டேய் இல்லன்றா அவனா கீப்பர் கால் தான போறல பரவாயில்ல ஆள் நல்லா இருக்கு அதான் தண்ணல போட்டு அதெல்லாம் சும்மா என்ன பேட்மிண்டன் போறீங்களா இல்லையா இல்ல வெறுமனா நல்லா இருக்குது தெரியும்டா போன வாரம் சாரி ஒரு சும்மா போட்டான் வாயில வெறும் யார் நான் பிரவீனா டெல்லி ஏர்போர்ட் காலி பண்ணானே 2.5 மணி நேரம் இந்த மாத்திரை கீழே போட்டா நல்ல இன்ட் நல்லா எங்க ஜெகனா டெல்லி ஏர்போர்ட்ல காலி பண்ணிட்டு இருக்கானா ஜெகனா
இல்லடா அங்க இறங்கணும். அதனால தான் அவன் துபாய் வழியா போல டெல்லி போயிட்டு டைரக்ட் அது ஓகே. போன தடவை கேட்கணும். Nice running boys. Good call lah, Katina. Time ஆகுமா இல்ல இல்ல ஆரஞ்சு ஃப்ளேவர் வருதா? இது ஒரு டம்ளர் இருக்கு இங்க பாரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் பாட்டில் ஆஃப் வாட்டர் ஓடு நல்லா குடிக்கலாம். ஐயோ நல்லா இருக்கு காத்தினா. போறடா யார ஸ்கோர் பாருங்க 23 மூணாவதா நாலாவது ஓகே ஓகே பிரஷர் ஆமா அவங்களே பாலுக்கு ஷாட் அடே ஷாட் பாய் ஓடி நாடுக்கு நின்றோம் வயிறு போயிடுச்சு. பேட் காத்து நல்லா இருக்கு கான்ஃபிடன்ஸ் தான் கம் ஆன் காத்து கான்ஃபிடன்ஸ் நல்லா இல்ல போன மேட்ச் தான் ஒரு பால் 6 அவ்வளவுதான் மேட்ச் ஸ்டார்ட் சூப்பரா இருக்கும் இல்ல கன்வர்ட் லாஸ்ட் 4 வீக்ஸா இல்ல கன்வர்ட் கரெக்ட்டா 40 அடிக்கிறாரு. 40 அந்த புக் வந்து அந்த மாதிரி ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் தகவல் 30 வருவாரு. அப்புறம் வரட்டா வந்து ஓகேடா என் டைம் ஆயிடுச்சு மண்ட கிளம்புறேன் வரலாம் கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குவாங்க. படுத்துறாரு. அண்ணா வர சட்டையை கட்டி அம்மா போட்டு உட்கார்ந்து இருப்பாரு அவ்வளவுதான் காட்டி அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுவோம் போயிட்டு போன நைட் மேட்ச்ல நம்ம காத்து இப்படி விட்டாரு. ஏய் அந்த மேட்சோட முடிஞ்சது அந்த கார்த்திக் ஆடும் லேட்டா ஆடுறான்டா ஏய் ஓவர் 2 பால் தான் ஆடுறான் மொத்தமே அவனுக்கு வேலை பண்ணி 5 பால் தான் 8 பால் தான் அடி இருக்கான் 5 பால் தான் அடி இருக்கான் வரிசையா புக் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஜேகே அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு அந்த டோர்னமெண்ட் கேட்டு போட்டோம்ல 30 ஓவர் தம்ஸ் அப் போட்டுருக்க எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். சும்மா அப்புறம் வந்து ஷாட்ரா பாய் தம்ஸ் அப் போட்டோம்னா நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவசரப்பட்டு குமார் இல்ல அம்சம் டோர்னமென்ட் தான் போட்டான். மேட்ச் சண்டே காலையிலயா சண்டே காலைல 30 ஓவர் 30ஆ அது டோர்னமெண்ட் இது நாகார்ஜுனாவா ஏய் காலையில கொடுத்தா லேடிஸ் பிடிப்பாங்களா டோர்னமெண்ட் மேட்ச் அது ஆமா 4 லீக் அதுதான் ஃபைனல். அதுக்கு வர மாட்டாரா சிபி அதுக்கு வர மாட்டாரா இல்ல 4 லீக். அதாவது எப்படின்னா 4 டீம்னா நீங்க 3 லீக் தான் ஆடுவீங்க. அந்த 3rd பிளேஸ்க்கு ஒரு மேட்ச் ஆடுவீங்க. ஆமா அதான் மொத்தமா ஏய் நம்ம தான் மொத்தமா ஃபைனல்ஸ் போக போறோம் இல்லடா மொத்தமா ஒரு டீமுக்கு நல்லா இருக்கு டைரக்டாக போய் நல்லா டாஸ் ஜெயிச்சாலே மேட்ச் வின்னா கரெக்டா நிக்கிறான். ஏய் தண்ணி கேக்குறாங்க தண்ணி கேக்குறாங்க எங்கடா அது கேனு இதா இருக்கே கார்த்திக் அடிக்கிறான். நம்ம கேட்ச் கிட்ட வந்தா அவனுக்கு லெஃப்ட்ல வருது இங்க ஸ்பீடா வருது. ஓகே அதான் ஆறு பால் ஒரே மாதிரி டக்கு டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துரும் டிப்ஸ் குமார் யாரும் இல்ல நாளைக்கு ஐபிஎல் வந்தாலும் நம்ம சொல்லுவாங்க ஆமா இந்த வயசுல உள்ள இருக்கு. டேய் பாத்து நம்ம சுரேந்தர் தான் குட் கால் பரவாயில்ல ருத்ரேஷ் கால் பாத்துக்கோ பிரேம்ல துரேந்தர் என்ன எங்க அண்ணன் ஆட்சியில வந்து
அது தவிர வேற ஏதாவது சொல்ல முடியுமா? நான் ஆடலாம் அந்த பால் ஆடலாம் பேட் விட்டா போடுறோம் கான்ஃபிடன்ட் ஆடுங்க, ஒண்ணும் இல்ல ஆடுங்க. அங்க யாருமே இல்ல ஜாலியா ஆடினா அந்த ஓவர் அடிக்கிறது, இந்த ஓவர் அடிக்கிறது. நம்ம இந்த ஓவர் முடிஞ்சா போயிருக்கோம். இதையோ சாதிச்ச ஒரு இது அவன். அவங்க 4 ஓவருக்கே வந்தாங்க. ஓடிட்டே இருக்கான்டா. ஓடு 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 நீ ஓடு நீ ஓடுங்க ஏய் நோபல் இரு 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 நோபல் சூப்பர் 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 நைஸ் நைஸ் காத்தினா லைஃப் ஆடலாம் வேணாம் கார்த்தியன் ஷாட். டீம் டேவிட் கொண்டு வா டீம் டேவிட் உள்ள போகுதுடா அவரு தட்டி அடிக்க இல்ல. யாரு? இந்த ஒயிட் ஆடி பார்க்கணும். புரியல? இல்ல அம்பையர் தான் பார்க்கணும், நம்ம பார்க்க கூடாது. நம்ம பார்க்கணும் பேட்ஸ்மேன். அதாவது ஏதோ 6 பேர் இருக்காங்க போல. அவருக்கு ஏன் தெரிஞ்சு பேட் பண்ண நல்லா ஷாட். என்ன லெஃப்ட் ஹேண்டர் காமிச்சு அட்ரா அட்ரா லெஃப்ட் சைடு தான் ரீட் அவுட் போடு. பேட்டிங்கடா பாய். போடுறா டேய் பாடிடா பாடிடா நானும் தான் அப்படியே நீங்க அத பால நேரா ஆடுங்க நேரா அடி. கொடி நேரா ஆட மாட்டாங்க டாட் பால் தான அவுட் ஆஃப் போட்டான்ல டாட் பால் ஆமா ஃபுல் டாஸ் பண்ணா நாங்க வெல்ல போறோம். இல்ல நான் சுத்தி இருக்கேன். இல்ல அது எங்கயோ போயிருக்க வேண்டியதுனோ ஐயோ பால் பட்டா எங்கயோ போயிருக்க வேண்டியது. பட்டா எங்கயோ போயிருக்க. ஆமா அது கேமரால காட்டுதா இல்லையா? அன்னைக்கு கேமரா அன்னைக்கு ஒரு நாள் பேர் பண்ணா ஒண்ணும் இல்ல. அது வந்து எங்கேயோ ஆனா பேட் தான் வந்துச்சு. நீயே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வீடியோ தான் காமிச்சாங்க வரும்போது. நான் பால் ஸ்டார்ட் பண்ணேன். பால் அங்க குத்துன பால். நான் பாஸ்டா புடிச்சிட்டு ஒருத்தர் மட்டி ஆயிட்டாரு. என்ன அரங்கண்ணா பாச புடிச்சாரு அதுக்கப்புறம் கிரிகிரின்னு இருக்குதான் கேப்சர் பந்து அடிச்சிட்டேங்கடா. ஏய் தேவா ஆடறப்ப எப்படினா கேப் தெரிச்சிருச்சுடா உள்ள வெச்சுடா. சொத்துக்கடி எல்லாம் வந்து நடுல வச்சு நினைச்சதா மாட்டல. இந்த ஏரியால ஒரு டாப் 50 டீம்ஸ் சொல்லுங்க. ஏரியால வாய்ப்பே இல்ல. அதுவும் அந்த 50ல 50 வந்து டீமா இருக்கு. ஏய் 50 டீம்லாம் வந்து அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் மேட்ச் யாரு ஏய் நைட் மேட்ச் தான் 6 மேட்ச் நைட் மேட்ச் அவன் ஸ்ட்ரைக்கே 8 போட்டாரு. நம்ம நைட் மேட்ச் தான் போறோம். ஆனா காசு இல்ல 600 700 ரூபாய் கேட்டா எங்க போறது? ஆனா நல்லா தான் வாங்கிக்கோங்க நம்ம புள்ளடா அது. அப்படி கிடையாதுடா. இது என்ன குத்துறது சல்லுன்னு வரும். இப்போ நீ கொஞ்சம் இப்படி இல்ல என்ன ஆகும்னா பேக் ஃபுட் 4 பால் இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஒரு பால் நல்ல பால் போடுவாங்க. அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கே தெரியாம கரெக்ட். அத நம்ம மாட்டிப்போம். அதுல மாட்டி போடு. டீசன்ட்டா அந்த பால் சிக்க. நீ ஏன் பால் பண்ணா என்ன முடியும்? அது போக அடிக்கலாம் அது அடிக்கலாம் யோசிச்சு ஆடு ஓலாம பாரு கீப்பர் இதுவா வைடா இது. போயிடுல போயிட்டு தான் ஓகேவா ஏய் அவன் வாங்கடா. அப்படியா நான் எங்க இருக்கேன் போடா இப்படி விடுவான். நான் அப்படியே டாப் ஜெயிக்கிறேன். பிச்சு வரேன் தலை வந்து. அவ்வளவுதான் வாங்கிக்கோ அவ்வளவுதான் இதெல்லாம். தலை நிமிர்ந்து நின்னுங்க பார்த்திபன். என் தலையை பார்த்துருக்கேன். விசில் கோலெல்லாம் போட்டு சொல்லிருக்கேன். நீ ஏன்டா டக்குன்னு கிளம்புறான். இந்த மேட்ச் கிளம்புறேன். மணி சரண் என்னாச்சு அவன் ஏன் நான் விட்டுறேன். அதே இடம் தானே. பேட்டிங் ஆடுறோம் 10 பேர். என்னடா ஒரு பேட்ஸ்மேன் கூட என்னடா திடீர்னு போய் ஆன் விட்டுட்டேன். சரி பொறுமையா ஓட்டி வாங்கிக்கோங்க அவ்வளவுதான். ரிலாக்ஸா ஆடுங்க பிரச்சனை இல்ல ரிலாக்ஸா நீங்க ஆடலாம் பாத்து போடா டேய் வேகமா எங்கயாச்சும் போ. நீ பொறுமையா போ. வேக வேணாம். ஹெல்மெட் போடு. பை பை. அப்படிதான்
ஃபைனலி ரிலாக்ஸ் ஆடலாம் காத்தியா ஏய் நல்ல ஸ்டார்ட்ரா இத காத்து போடு நல்ல ஸ்டார்ட் இது அப்படியே நம்ம பண்ணினே நீ தான் பண்ணணும் ஆடுறியா அவருக்காக தான் அதை போய் எடுத்துட்டு வந்தேன் கமெண்ட்ஸ் போட்டோம்னா வந்து கமெண்ட்ஸ் கிளினிக்கல்ஸ் நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கு சம பேட் நான் அது ஒரு நான் match ஆரம்ப கட்டத்துல அந்த பேட்ல தான் ஆடினேன் சரணா மணியை யாருக்கு அந்த பேட் அதுக்கப்புறம் இது வந்து சமபேட் இன்னும் பாஸ் நடுவுல பிடிஎம் பிடிஎம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா ஏதோ நெட்ஸ்ல போய் எடுத்துன்னு வந்தாங்க டிஎன்சி நான் நெட்ஸ்ல ஆடி இருந்தேன் யாருமே கிளைமே பண்ணல எத்தனை வாட்டி நானா எங்க டீம் பேட் எடுத்தா பார்த்தா லாஸ்ட் டைம் நல்லா இருக்கடா உடைஞ்சிருது அண்ணன் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லா கொடுத்து 1500 ரூபாய் கொடுத்து ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு 50 மேட்ச் கிட்ட டிஎன்சிஏ பேட் அந்த பேட் இன்னும் என் வீட்ல இருக்கு ஆனா அது போயிடுச்சு உளுத்து போன மாதிரி இருக்கு அது ரெடி பண்ணனா தான் பண்ணலாம் இருக்கு ஏதோ போயிடும் அப்படி வர பேட் வாங்கிருக்காங்க மாட்டோம் நம்ம நல்ல மனசுக்கு மாட்டோம் ஐடியாடா எனக்கு வைட் போட்டு பேட்ஸ்மேன் டயர்ட் ஆகிட்டு விக்கெட் போறோம் ஸ்கெட்ச் போட்டா ரெண்டு போ பேட்டிங் காத்தினா கிரவுண்ட் கூட நான் ஹார்ட் நல்லா நம்ம ஃபீஸ் அது எப்படி இருக்குது என்ன நான் சொன்னேன் பவர் பிளே கொஞ்சம் வாங்கிட்டாங்க தண்ணி குடிக்கலையா அவங்களுக்குலாம் வந்து காத்தி நேரம் வேணும் 12.4 ஆவரேஜ் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க கிரிக்கி காசை கொடு ஜோசப் டயர்டா இருந்தாரு நம்ம ஜெகனா
பேட் பண்ணணும்னு வர சொல்லுங்க. வேற கூட்டிட்டு வரேன். தண்ணி போவார் பிரச்சனை பிரச்சனை இல்லை, இல்லை எல்லாரும் கலெக்டாங்க. ரிலீஸ் தான் பண்றான் பவுன்ஸ் ஆகுது ஏன் கவர் பண்றான் ஹாய் ஃபீலிங் புரியா கார் போன் போகணும் இல்ல ஜெட்டி போல்ல கார் இல்ல ஜெட்டி போல்ல கார் இல்ல ஜெட்டி வாங்கிச்சு மணியா ஸ்ட்ரெஸ் கேஸ் கொண்டு போறான் கிரிக்கெட் பால் பிடிச்சா அவன் பால் போச்சு வாடா டிங்க்னு கேட்டுச்சாடா காத்து அடிச்சிருக்கோம் நல்லா சரி கேட்டுச்சு நாட்டுட்டான் பேரு கேட்டு சவுண்ட் கேட்டுச்சுன்னா டேய் அது எல்லாம் ஆடி இருக்கும் டேய். என்ன கேக்குது பண்ணா டேய் ஏன்டா இவ்வளவு மணி நேரம் நல்லா யோசிச்சு வச்சுக்கோ 11 பேர்ல 2 பேர் தான் 11 பேர்ல 8 பேர் அப்படி பண்ணா கூட உனக்கு தண்ணி போ தண்ணி போ அப்படியே அவனை கூட்டு வந்து ஃபுல்லா ஆட சொல்லு நல்ல இருக்கு ப்ரோ ஆமா அதான் கம்யூனிகேஷன் தான வந்தேன் அவன் வந்து போவாது பார்க்கலாம் தேவா ஃபோன் பண்ணால தேவா போனீங்க அந்த குட்டி பையனோட வந்துச்சுல அவ்வளவுதான் உட்காந்து அப்போ பேட்டிங் ஆட போறது ஸ்ரீரா அந்த மென்டாலிட்டி தப்பு இல்லைண்ணா சிங்கிளில் தான் நமக்கு நல்லா போடுறான் சிங்கிளே போகக்கூடாது டாட் போடுறான் அவனா ஆஃபில் போட்டால் வெறும் கட்டி அடிச்சு சிங்கிள் ஓடிங்க உனக்கிட்ட பேசுகிறாங்க நான் தான் சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ஒரே யாருக்கு மட்டும் நான் தான் அடிச்சிருக்கேன் பண்ண மாட்டேன் இப்போ இவ்வளோ லேட்டாக வந்து மட்டன் எப்போ 7:55 8:02 இருக்கும் பேசிட்டியாடா காலேஜ் காசு படத்தில் அவரே நான் இந்த பக்கம் வெளியே வச்சுக்கணும் மணினா ஓவருக்கு 5-6 சொல்றது கேட்க மாட்டேன் ஸ்வீட் பாஸா போயிடு அந்த கோன் தாண்டி 2 பேருக்கு நடுவுல பாலாஜி போகுது ஆட்டினா பகத்த இப்படி வந்து இப்படி போகுது இப்படி வந்து நாலு இருக்குண்ணா டிஎன்பிஎல் யாரு டிஎன்பிஏனா டிஎன்பிஏ டிஎன்சிஏ இல்ல டிஎன் மட்டும்
கால் பார்த்து கொடுங்கண்ணா. இன்ஜூரி காலியா யாரா உள்ள போக வேண்டியது அவன் நினைச்சேன் கைக்கோட அவனை நின்னு சும்மா சுத்திட்டு போயா. சுத்திட்டு போடான்னா சோ ஃபர்ஸ்ட் பாலே சுத்து எனக்கு பேட்லயே பால் நீ நீ ஏன் சுத்துன்னு அடுத்த பால் இல்ல அவனும் கெய்க்வாடுக்கும் பட்டுச்சு. அவன் மட்டும்தான் அடிக்கிறான் லைனா மாதிரி அவ்வளவுதான் இது வச்சுதான் அவன் அடிக்கிறான். சாம்சங் மாடிச்சா அவன் அடிக்கிறான். அவன் எப்படி விட்டுருங்க சாம்சங் கேட்ச் ஐஸ்மான் லாசன் கேட்ச் சூப்பர் கேட்ச் ஆனா மிடாப்ல இருந்து கவர் அப்ப கேட்ச் பண்ணி விட்டான் மிடாப்ல கவர் வந்துட்டான். டெக்ல இவன் எப்படிடா சாய் சுதர்ஷன் இந்த சீசன் இல்லடா ஜிடிக்கு இந்த ஒரே மாதிரி சீசனுமே கிடையாது ஒரே மாதிரி தப்பு இங்க போடுறாங்க இப்படி ஆடுறான் இந்த ஃபைன் லைன் வச்சு எடுத்துட்டு போறாங்க யாரு சாய் டக்குன்னு 4 மேட்ச் 250 நல்ல கோலி மாதிரி ஸ்டார்ட் பேக் பண்ணிட்டு இருக்கான் அழகா கோலியோட ஏர்லி டேஸ் இப்பயுமே வந்து பாரு கரிசியா பட்லர் கில்லு இங்க வச்சு நேத்துக்கு டீ மாதிரி தோத்தாங்க ஆர்சிபி. ஆனா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இல்ல அவன் bowling இல்ல ஷெப்பர்ட் தான் நீ குத்தான் விராட்ட கொடுப்ப அதே மாதிரி ஜிடிக்கு இருந்தது இல்ல. காத்தி 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 அவன் ரசிகா சூப்பரா இல்லடா காத்தி. அதே மாதிரி ஜிடிக்கு இருந்த ரஷீத் கான் வந்து போட்டு முடிக்கல மேட்ச். இங்க யாரு தெரியல சொல்லு சொல்றான் ஏன்டா அவன் கொஞ்சம் புரியுதா ஆடு 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 நீ ஆடு உன் கேம் ஆடுற விதேஷ். 25 ஃபுல்லா ஆட சொல்றது என்னன்னா கேக்குற பாரு அடிச்சிட்டு நீங்க புள்ள ஆட சொன்னீங்க ஏதாவது சொல்லுவானே அவுட் மட்டும் தாங்க நீங்க ஜி ஏன் அப்ப இன்னைக்கு டே 1 இல்லையா அப்படின்னு கேட்க போறான் சட்டு முடிஞ்சிருச்சு அந்த சட்டு அப்ப பேட்டிடா பாய் அச்சி அச்சி போட சாஸ்ட் அடிக்குது ஏன் ப்ரோ மூணு பேருக்கு வேண்டியது ஆனா அவன் செத்து போயிடுவாங்க நீங்க ஜீனோட வார்த்தை மட்டும் தான் புரியுதா? ஒரு மாதிரி அவங்க சைடு மொமெண்டம் போனே எவ்வளவு தரம் இருக்கு என்ன பிரியாணி கொடுக்குற நீங்க நம்ம டீமுக்கு மொத்தம் நம்மளும் அம்பேத்கர் இதை ஈக்குவாலிட்டி வேணும் அவர்கிட்ட தனியா போய் தாழ்த்தமா போட்டீங்க அந்த சைடுல இது தெரிஞ்சது ஏமாத்துறாங்க டீம் அடுத்த மேட்ச் பார்க்கவே இல்லடா. அப்பா தூக்கிட்டான்டா கையை. அவர் போயிட்டாரு இங்க அடிச்சுதான் கண்ணே இல்லடா அவர் தான் கால் ஆனா அவர் போயிட்டாருடா ஏன் பார்க்கவே இல்லடா. இவன் தான் அடிச்சான் அவுட் நான் பார்க்கவே இல்லை பார்க்கல பார்க்கல. ஃபீல் பண்ணா முடியாது அவன் நிமிர்ந்து பார்த்தா அடிச்சா அவுட்டுட்டான். அப்படியே அவுட் ஆகும். யோசிக்கவே இல்லை அவுட். ப்ரோ நல்லா பாருங்க ப்ரோ ரீச் இங்க பாருங்க ஸ்கோர் வந்து நீங்க பார்த்து முடிச்சிட்டு ஸ்கோர் போடுங்க வெயிட் பண்ண சொல்றாரு இல்ல அந்த வீட்ல நம்ம கிட்ட போதும். அவர் போய் ரீச் ஆயிட்டாரு ப்ரோ ஆனதுக்கு அப்புறம் ரீச் ஆனா ரீச் தானே பார்க்கவே இல்லை புடிச்சு தான் அடிச்சான். இல்ல இல்ல நல்ல பேட்டிங் நல்ல பேட்டிங்.
பால் ஒருத்தன் match தோத்துட்டான் போன match. அதுவே இங்க ஆடுற பால்லாம் நோ பால். கடைசி பால் வந்து இது ரிவ்யூ போயிருக்கு. மேட்ச் தோத்துட்டாங்க. கடைசி பால் சும்மா ரிவ்யூ கேக்குறாங்க. ஒயிட் ரிவ்யூ. வேலை இல்ல தெரியும்ல இப்ப இவரு ரிவ்யூ எடுத்து அந்த ஒரு பால் எவ்வளவு அடிப்பாரு அப்படின்னு கேக்குறான். எடுத்து அது ஒயிடா இருந்து அவர் பால் இவரு எவ்வளவு அடிச்சிருவாரு. அவன் கேள்வி அவன் ஆனா எதுக்கு அவன் ரிவ்யூ எடுத்தான்னு தெரியல. ப்ரோ 8-61 100 பாலுக்கு 100 நம்ம கிளாஸ் லைக் இல்ல அது ஓகேடா கடைசி வரைக்கும் ஆடணும் கடைசி வரைக்கும் ஆட்டம் வெயிட் பண்ணு ருத்ரேஷ் பரவாயில்ல. பில்லு வேற வந்துச்சு டெம்பா வேணாம்னு ஸ்ட்ரைக் அவ்வளவா கிடைக்கல. ஸ்ட்ரைக்க மாத்திக்கடா. 15 வந்துட்டானா பாரு ஆண்டி அவனை சிங்கிள் மட்டும் தட்ட சொல்லுங்க ஸ்ரீராம். மாட்டலனா ஆமா 4 பால் அதுக்கப்புறம் விட்டு ஆல்ல ருத்ரேஷ் ஆல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ருத்ரேஷ் இங்க பாரு. கமான் அடி போடு ஷாட் ஓகேடா பிரஷர் எடுத்துக்கோ 4 பால் 4 ரன் வந்துச்சுடா. இல்ல ராகவுக்கு இது ஆச்சு. ஆனா கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணி வந்தாங்க. பயம் தெரியும் இல்ல ருத்ரேஷ் சொன்னாங்க திரும்பவும். ருத்ரேஷ் 4 பால் 4 ரன் வந்துருச்சு. எப்படா பிஸி இந்த வாரம் ஃப்ரைடேவோட மண்டே ஃப்ரைடே போனா ரியல் டவுன் டைம்ல போயிட்டு நான் பிரியாணி ஷாட்ரா ருத்ரேஷ். ஸ்டே கடைசி வரைக்கும் இல்ல கடைசி வரைக்கும் இல்ல மாஸ்டர் கிட்ட பிரஷர் எடுத்துக்காத. வெண்ட் என்ன அவங்க மேல பட்டு நறுக்குறச்சா டோர்கான ரிங் ஆமா முதல் பால் பட்டவனா அப்பா சந்தோஷமா இருந்தாரு. சரியான ஒண்ணு அது. பா ரெண்டு இலை அப்படியே டோர்கான ரெண்டு வெளியில இதெல்லாம் கடை கிடையாது நல்லா ஆமா ஏன் டிஎல்எஃப்ல கேண்டீன் இருக்குமே. நான் உன்னோட பேக் தான் கேட்டேன் பேக் கேட்டேன் போட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குமே. டவுன் டைம் இருக்குமே ஃபுட் கோர்ட். போயிச்சு ரிலாக்ஸ். இல்லடா ரேட் கூட ஓவர் இல்ல நான் வெளிய வரேன் பேக் நீங்க 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க அமெரிக்கன் ஸ்கூல் 2.75 ஆமா அமெரிக்கன் ஸ்கூல் வழியா உள்ள வரீங்களா மெயின் ரோட்லயே வரி அதான் அமெரிக்கன் ஸ்கூல் நீங்க அப்படியே பின்னாடி இன்னொரு கேட் இருக்கு அது போனீங்கன்னா உங்களுக்கு இது தள்ளுவண்டி கடை. நிறைய எனக்கு ஓகே தான்றேன் அது மாதிரி 60 இல்ல, ரூபாய்க்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எல்என்டில இருக்கேன் அங்கெல்லாம் 80 ரூபாய்க்கு இருக்கு சாப்பாடு புரியுதா 80 நமக்கு சரி என்னடா இல்ல ஜெகனா கார்த்தியோட ஆபீஸ்ல அப்படிதான். எல்என்டி தானே அங்கேயும் அப்படிதான். ஃபுல்லா சப்சிடி. இது எங்க இதுலயுமே 37 இதுல ரூபாய்க்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல நான் சொல்றேன் இது 37 200 ரூபாய் அப்படி
இந்த ஜீப்ல தானே நான் கேடிக்க நான் சாப்பிட்டேன்ல அமராவதி அதுல பிரியாணி சப்பாத்தி பரோட்டா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வித்துரும் மென்டர்மெண்ட் ஓகே ஆமா இல்லனா அப்படியே அந்த ஸ்பேர் கார் தான் போடு ராக்கெட் பாய் நல்ல ஷாட் தான் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அங்க அப்புறம் பரோட்டா 2 வாங்கினேன் அதுக்கு எக் கிரேவி சொல்லி கொடுத்தாங்க நான் பரோட்டா கிரேவி தனியாக கிடையாது அதெல்லாம் கிடையாது எவ்வளோ மொத்தமாக சேர்த்து ஒரு 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 2 முட்டை வச்சு கிரேவி கொடுத்து 170 ரூபா 2 பரோட்டா இறங்கவே இறங்காது அந்த பரோட்டா ஆமாம் 2 பரோட்டா 170 நார்மலாவே பரோட்டா பரவாயில்ல ருத்ரேஷ் பரவாயில்ல நினைச்சாப்டா இதுக்காகவே இன்னும் கொஞ்சம் போய் வேமா சாப்பிட்டு கொஞ்சம் லேட் பரவாயில்ல ஆடு 6 ரூபாய்க்கு பரோட்டா ஒரு பரோட்டா இப்போ 20 ரூபாய் ஒரு பரோட்டா 20 ரூபாய்க்கு எங்க தரேன் 25 ஆக்கிட்டாங்கடா பரோட்டா ஏன்னா பரோட்டா நிறைய பேர் சாப்பிடுறாங்க எல்பிஜி தெரிஞ்சே சாப்பிடுறாங்க ஆமாண்டா எல்பிஜி ஏத்துறாங்க அப்படி பார்த்தா இவங்க வந்து சில நேரம் வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்ணிட்டு நமக்கு எல்பிஜி எரிச்சு ஏய் ஷாட் போய் டென்ஷனே ஆகாத நீ பாட்டு காடு நல்லா வந்து பெரிய கடையிலலாம் அந்த பெட்ரோல் ஊத்துவாங்கல்ல அந்த அடுப்பு ஏய் ராகவ் கார்த்தி சொன்ன 30 நம்ம டைம் முடிஞ்சு கரெக்டா 30 ஆகுது ஆமா கரெக்டா 30 50 கன்வெர்ட் பண்ண மாட்டேங்குது எப்பவும் இல்ல கடைசி அவன் 3 4 அது 30ல ஒரு 20 ரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பால்ல அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவா அப்படியே 30ல 10ல மாதிரி அடிக்கும் நான் எதுமே நீ பாரு சில பேர் 40 பால் அடிச்சு 120 அடிச்சிருப்பானுங்க அவங்க பவுண்டரியில மட்டுமே வந்து ஒரு 15 அடிச்சிருக்கேன்னு வச்சுப்பாங்க அதுல ஒரு 90ல 100 அந்த மாதிரி வந்துடும் மீதி இருக்க பால் அப்புறம் என்னடா 15 பால் அடிச்சிருக்கேன் மீதி இவ்வளவு டாட் பண்ணி அது வந்து என்னடா வந்து எல்லாமே அடிக்க முடியாது பால் தேடுறாங்க அப்படியே அது கலந்து மட்டும் வச்சுக்கோங்க அந்த லெமன் இது மட்டும் கலந்து தண்ணி பிடிச்சி தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க என்னது இல்ல பாஸ்ட் இனிப்பா இருக்குமா அது ஜெகன தண்ணி கொடுங்க ஜெகன இத போடுவோம் பாஸ்ட் தான் சொல்றேன் ஏய் தண்ணில போட்டா எதுவும் ஆகாது இல்ல இப்ப வெறும் தண்ணி கொடுங்க வேணா சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட தண்ணி உள்ள அப்படியே அப்படியே வெறும் போற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இல்ல வெறும்னே நான் சாப்பிடுங்க ஏப்ப வராது நெஞ்சு வச்சுப்போம் வேணாம்மா மதியம் பிரியாணி போய் எடுத்துட்டு போய் தான் எடுத்துட்டு வரணும்டா போய் எடுத்து வா கறி எடுத்துட்டு வரணும் போய் கொட்ட போற இல்ல இது போட்டு தண்ணி அப்புறம் போட்டு ஏய் ஃபர்ஸ்ட் ஊத்துன அப்புறம் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊத்திப்போம் ஒரு கால் ஷாட்ரா பேடிடா பாய் நல்லா இருக்கு ருத்ரேஷ் இதே தான் நல்லா இருக்கு அப்படியே ஆடு அப்படியே முடிச்சிட்டு வாங்கடா நம்ம ஸ்கோர் 10 83 நான் ஜெகன இருக்கு கேப்டன் ஆயிட்டோம்னா இது வர மாட்டேங்குது இல்ல குரு எனக்கு தான் பேக்கப் இருக்கு ஆனா அவனை மிஸ் பண்ணிப்போம் அப்புறம் தண்ணி என்னத்துக்கு அந்த மேட்சே தெரியுமா எப்படி முடிச்சோம் ஏதோ ரிவர்ஸ் ஷிப்ல ஆடி முடிச்சாமே கடைசி விக்கெட் தெரிஞ்சு ஆமா விக்கெட்லாம் இல்லடா இருந்துச்சுடா ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி ஈஸியா வின் பண்ண வேண்டிய மாதிரி கடைசில போய் ஈஸியா வின் பண்ணி போ அடே ஷாட்ரா பாய் ப்ரோ பாத்து ப்ரோ ஓகேவா ப்ரோ ஓகேவா இதாங்க பயந்து கேடிக்கு வேற ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சிருந்தா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா அவன் விட்டா அங்கேயும் ஸ்ட்ரைட்டா இருக்குது இல்ல அந்த அங்கேயும் அவனுக்கு ஸ்ட்ரைட் தானே கரெக்ட் ஏன்னா ரெண்டு பக்கமும் அவனுக்கு ஈக்குவலா போயிருக்கு அந்த ஒரு பவுடர்ரா இங்க கொடுடா கேனா நல்லா இருக்குமாடா நல்லா இருக்கும்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக்கு ஒரு பாக்கெட்ரா நல்லா இருக்கு ருத்ரேஷ் ஆடு பரவாயில்ல நல்லா இருக்கு ஆடு ஒரு பாக்கெட் போட்டுச்சு அது புளிக்கு உள்ள எடுத்து போடா அவங்களுக்கு எதுக்கு நம்ம பிடிப்போம்
உங்களுக்கு எதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அடி தண்ணி ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா ஆனா அவரு இவன் லைட்டா இவன் ஆடுறதெல்லாம் அட்டிக் பண்ணியா மாதிரி இல்ல ஐயோ ஐப்படா மொத்த கில்லுன்றான் வந்து ஐயோ ஷார்ட் பண்ணி ஆண்டி ஆப்ல விட்டு எப்படியே முடிச்சு பார்ப்போம் என்ன நடக்குது முடிச்சு பார்க்குறான் இது அவனுக்குமே பிடிக்கலையாமே நீட்டா அம்பானிக்கே பிடிக்கலையா அந்த போட்டுருக்கான் பயங்கரமா ஆமா ஏன் தெரியுமா எல்லாருமே பெரிய ஆள் தான். சூர்யா அதான்டா இப்ப ஹர்திக் பாண்டியா ரோஹித் எல்லாருமே பெரிய ஆள். தப்பு ஒருத்தனை ரிலீஸ் பண்ணியாச்சு ரிலீஸ் பண்ணி இல்லை ரிலீஸ் பண்ணியாச்சு அவன் போய் அங்கே இன்னொரு இதில் போய் கப் வாங்கி தரான்னு சொல்லிட்டு அவனை கூட்டு வந்து தேவையில்லாமல் இருக்க அவனை சீட்டிலே விட்டுருந்துருக்கலாம் நீங்க அப்படி போட்டுருக்கலாம்னு சொல்றீங்க சொன்ன வருவியா நீங்க ஒரு வாட்டி ஒரு வாட்டி மைனஸ் நிறைய இருக்கும் நீ டீம் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிட்ட ஒரு ஃபைனல் செட் தாண்டா சொல்கிறேன் ஆனாடா மட்டே நம்மளை வந்து தேடி கூப்பிட்றாங்கன்ற அந்த இது வந்து அவனுக்கு இல்ல குட்டிடா ருத்ரேஷ் புது ஐட்டம் தெரியல எனக்கு இப்போ ஒவ்வொருத்தர் பண்றது இப்போ கேகேஆர் பாரு கேகேஆரோட கவுண்ட் வேற ஐட்டம் இது எலக்ட்ரா ஸ்ரேயஸ் ஐயருக்கு நீங்க போவே இல்லடா பிட் இது வேற ஐட்டம் வெளிய வந்தான் சொல்லிட்டான் நான் பிட் பண்ணாதீங்கன்னு அப்படியா ஆமா அதுதான் பஞ்சாப் போனாங்க. ஆமா அவங்க பிட் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கேட்டாரு வெங்கி மொய் சுத்தோம் நாங்க தான் விட்டோம் அதனால தான் பிட் பண்ணல வெரி குட் ஆடுறான்டா அவன். வெரி குட் ஆடுறான். ஓய்யோ போன வாட்டி நம்ம கேலிங் ஸ்டாருங்க அது அவனோட கேப்டன்சி மட்டும் இல்லடா ஆமா பிளேயர்ஸோட இது பிளேயர் மென்டாலிட்டி மேட்டர்ஸ் தான். கோச் இது எல்லாமே அவனுக்கு எல்லாம் சின்ன பசங்க ப்ரோ சிம்ரன் பிரியஞ்சாரியா ஓப்பனிங் அடிக்கிறாங்க. ஓப்பனிங் தெரிஞ்சு சென்னை இப்பதான் கொஞ்சம் அந்த ஃபார்முக்கு வந்திருக்காங்க சென்னை சின்ன பசங்களே சின்ன பசங்க ஒரு 5-6 பேர் எடுத்துட்டு வந்து குட்டி குட்டி பசங்களே எடுத்துட்டு வந்து ஆடுறாங்க. அப்ப கூட இது இல்லையே போலி இல்ல இப்பதான் அந்த சேஞ்சுக்கே வந்திருக்காங்கன்ற அவங்க இதுன்னு நான் சொல்லல ஒரு படத்துல ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறவங்களை கண்டுபிடிக்கணும்னா அது லஞ்சம் வாங்காதது தான் இருப்பான் இதே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்கன்ற மாதிரி அவன் இப்பதான் 20 வருஷம் கழிச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கானுங்க இப்போ எப்படி தோனி வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு யங்ஸ்டர் வரும் தோனி வர மாட்டான்டா. வரவே மாட்டான் உனக்கு சும்மா வேணா ஒரே ஒரு மேட்ச் கண்ணை காட்டிட்டு லாஸ்ட் வரைக்கும் விட்டுருவான். ஏன் அவன் சமைச்சு காலில் இதான் அந்த ட்ரைனிங் ஆடுறாங்களா அதே நொண்டு நடந்தா நல்ல ஒரு பெரிய விஷயம் தான். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மேட்ச் ஆடுறீங்க. நான் சொல்றேன் இப்போ நம்ம 300 மேட்ச் ஆடினாலும் அவங்களோட கன்சிஸ்டன்டா விளையாட பொறுமையா போடுறான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் டிசிப்ளினா உள்ள இருக்கும் போது அந்த டிசிப்ளின் தான் இப்போ ஒரு அவர் ரெண்டு அவர் இல்ல அவர் என்ன பண்ணாரு ஒரு பால் கூட 4-6 போல அவர் பரவாயில்ல நான் கடைசியில கட்டி விளையாண்டேன் அவர் சொல்லிட்டார் நாடன் வந்துச்சு போதும் அவனோட மேட்ச் விளையாடுறது தெரியும் கடைசியா ஸ்லாக் போனாரு கடைசி 5 மட்டும் தான் போனாரு ஆமா ஏன் ஸ்டாப் பண்ணாரு ரொம்ப நேரமா கீப்பர் சேஞ்ச் அவனும் சின்ன பையன் ஆமா அவனுக்கு அவன் தான் நான் தான் யங்ஸ்டர் கூப்பிடுவாங்க ஏதாவது காலேஜ் பசங்கள நானும் காட்டி பார்ட்டி அப்புறம் அவனே யங்ஸ்டர் இல்ல எங்கடா ஆட்ராடி கல்யாணம் பண்ண ஒரே ஆள் கேடிக்கே தான் கல்யாணம் பண்ணாலும் அரவிந்த் வீட்டுல நடக்கிட்டியா இனிமேல வேலை தான் போய் பார்த்தியா இல்லைண்ணா இன்னைக்கே ஆக்சுவலாக சீக்கிரம் வர சொன்னாங்க வீட்டில் யாரும் இல்லை நீங்க பார்த்து லேட் பண்றீங்களா போயிடலாம் ப்ளே ஸ்கூல் எப்படின்னா போகுது ஓகேடா அவன் என்ன பண்றான் போறது பேர் இருக்காங்க. அதான் டொரினோ குடிச்சிட்டு பழைய அரவிந்தா இருந்தா நீ தப்பா கிட்ட கேக்குற தப்பான ஆள் கேக்குற. ஓப்பனிங் ஆடிங்க 10 ஓவர்ல கிளம்புறீங்க அவ்வளோதான் இப்போ அவனே க்ளோஸ் ஆகும் ஏன்னா அடி வாங்கினா பழுப்பு போடலாம் அடிக்கு போடுங்க. மாறி இருந்துச்சு நம்மளா இன்னைக்கு 198 கடைசி பதில் அப்புறம் என்ன எப்போ சேஸ் தெரியல சொல்லுவே இல்லைனா கடைசி 10 மேட்சா நீங்க சேஸ் பண்ண மேட்சஸ்ல மட்டும் தான். கடைசியா 10 மேட்ச்ல 1 மேட்ச்ல 199 வரைக்கும் பண்ணிருக்கான்
சேஸ் ஆனா இன்னைக்கு அடிச்சோம் அதான் அது தோத்துட்டோம் எத்தனை தோத்துட்டோம் ஆமாமா தோத்துட்டோம். இன்னைக்கு அடிச்சோம் வந்து தோத்துட்டோம் சரி ஓகே தோத்தனால 1-9 ரன் அடிச்சிருக்கோம் ஹையஸ்ட் ஸ்கோரிங் சேசிங் வரலாம் வரலாம் இந்த டொக்கு வச்சு அவங்க சீட்ல ஓடுனாங்க. அது அது இந்த சைடுல இந்த மாதிரில இருக்கேன் காட்டி எடுத்தோனே நோ தான் நோ மச்சான் வேணா மச்சான் சொல்லு. வேணா சொல்லு. மச்சான் இல்ல அவ அண்ணனோட ஆமா மச்சான் தான குறைதான்டா உங்களுக்கு ஓ ஐயோ ஷாட்ரா பாய் அவ்வளவுதான் இது 4 அவ்வளவுதான் நீ அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆவற ஃப்ரீ ஆடு 4டா பால் டாட் பண்ணா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜாலியா ஆடு ஒன் பேட் பால் அது யூஸ் பண்ணிக்கோ அவ்வளவுதான் அதான் ஐஸ் கோரிங் பெஸ்ட் சொல்றேன் அடுத்த வரைக்கும் ஜெகனா அப்ப என்ன பண்றீங்க யோசி ஆனா விக்கெட் விடுற மேட்ச் தான் வந்து எக்கானமி பேசிக் 7 பண்ணு அதுக்கு சொத்து கொடுப்பு ஏன்டா இல்ல அது ஒரு பால் தப்பா கடைசி பால் வந்து கடைசி பால் ஸ்லோ தான் ஏன்னா அவங்க ரெடியா இருப்பாங்க அடிக்கிறதுக்கு நாட் பாசிட்டிவ் என்ன வேணா இருக்கட்டும் நீ அவங்களே அது நல்லா தான் போடுறேன் சரி அந்த போடுற சுலோ பாலையாச்சும் ஒழுங்கா அது தப்பு பண்றேன் அது நான் கரெக்டா போடுறேன் தப்பா தான் போடுறேன் ஆஹா ஷாட்ரா பாய் இந்த பக்கம் அந்த பக்கம் சரி போய் பாப்போம் பல் 96 யூத் போட எப்படினா இருக்கு ஆவரேஜ் தான் ஓடிடில பார்த்தா எப்படியும் அதே கதையா தான்டா இருக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல என்ன எடுத்தாங்களோ அதே கதையா தான் இவங்க என்ன புதுசா வரணும் போறாங்க இந்த படத்துல சொல்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் செய்யறது பூரா செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் செய்யறது பூரா செஞ்சுட்டு கடைசியில் தத்துவம் சொல்லுவாங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தா தான் டெட்லைன் பாத்துட்டீங்களா இல்லையா ரீல்ஸ்ல பார்த்தனா ஒரு என்ன தெரியுமா ஜனநாயகத்தை ஓட்டு எலெக்ஷன் போட வந்த இந்த ஜனநாயகத்தை காப்பாத்த யாரு வருவா இவரு தான் வருவாரு டிவிக்கு இருந்து இது போட்டு வந்தோம். பேர் இது தளபதி ஜெகனா கீப்பர் போடு அவனுக்கு அதை பார்த்து இந்த மூவி விட்ட இவன் விளம்பரம் பண்றான் மூவி விடல இவனை போல இன்ட்ரோ சீனி டிவிக்கு தான் இவன் வேணுனே தான் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பேரே அவன் சொல்லியிருப்பான் டிவிக்கு தளபதி அப்படின்னு பேர் சொல்லியிருப்பான் இல்ல அவன் மியூசிக்கை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஓட்டை போட்டு நீங்க காப்பாத்த யார் வருவா நம்மளை காப்பாத்த யார் வருவான்னா டிவிக்கே அடிச்சு சொல்லிட்டு எடுத்துட்டு 107 பாலுக்கு சொல்லிட்டு ஓகே ஓகே தான் ஷாட்ரா ஜகாப்ரோ 25 ஓவர் நின்னானா அவன் வந்து டெம்ட் ஆகக்கூடாது கார்த்திக் ஏதாவது ஒரு பால் 2 பால் லெக்ல 6 பால் தான் ஆடி கார்த்திக் நல்ல பேர் அப்போ இல்ல இப்போ இருந்து பவுண்டரியே இருக்கு நம்ம பரவாயில்ல அவங்களுக்கு புரியுது போதும் நின்னா போதும் 25 செம காட்டுது வெயில் அவ்வளவுதான்டா அழகான ஷாட் ஏய் ஓடிவாங்க பப்பாட நான் ருத்ரேஷ் பொண்ணு 40ல என்ன பண்ணாது வைசனா வைசன் தான் நல்லா இருக்கும் டான்ஸ்லாம் ஆடுவான் வைசன் களம் ஆட காலில் பட்ட எட்ஜ் நல்லா
அசால்ட்டா சொல்றான் 350 கோடி வித்தா நான் 200 கோடி என் வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டி எம்டியில் எவ்வளோ வரும் அதில் அவ்வளோ வரும் நானும் அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் போய் அக்யூரேட்டாக கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க அதான் 9 தான் இருக்கா எல்லாம் சமாளிச்சு அவங்க சும்மா ஆடு நினைச்சாலே முனுக்கு நாலு கடத்துறதுக்கு வேற ஏதோ எனக்கு தெரிஞ்சு இவங்க படம் தயாரிக்காம இருந்தா நல்லா இருக்கும் அது தயாரிச்சனால தான் உங்களுக்கு அதுக்கே டயர்ட் ஆயிருப்பா அதுக்கு நீ காசு கேட்டுருக்கல ஏய் இங்க ரிசப்ஷன் இல்ல ஒரு முடிச்சுதான் ஏய் ரிசப்ஷன் வச்சனடா சென்னையில பல பொருள் செலவு பண்ணி அதுவும் அவங்க காசு யாருடா அப்பெல்லாம் நான் இல்லை அதனால இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு சூப்பர் வீட்டும் வச்சேன் இங்கெல்லாம் எங்க வக்கீலே நீங்க எங்க வச்சீங்க இவனுங்கெல்லாம் வைக்கல ஆமா ஆனாவது 2020 கல்யாணம் நானும் பிரவீன் தான் கூட்டு போனோம் எங்கடா கூட்டு போனீங்க இது நீயும் பிரவீனும் ஓய போனீங்க எங்களை எங்க கூட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. அதுக்கப்புறம் நானும் சரின்னு குடுக்கலான்னு நாங்களும் வந்துட்டோம். அதான் கேட்டா இப்போ கல்யாணம் ஆகி டைம் ஆயிடுச்சு ஷாட்ரா பாய் பாக்கெட் ராக்கெட் பேடிங்கடா boy. ராக்கெட்ரா அப்படியே வா ப்ரோ மச்சான் கடைசி வரைக்கும் நில்லு கம் ஆன் நல்லா இருக்குடா ருத்ரேஷ் ஆடுறா சரின்னு இதுக்கு ஃபிளாஷ் போட முடியாதுல்ல. சூப்பரா 45 நல்லா இருந்துச்சுடா பார்த்தா வீடியோ கணேஷ் கொடுத்தாங்க நம்ம டீம் அதாவது எனக்கு மாறாது உங்க டீம் தண்ணியா ஓகேடா ஓகே ஏய் அது இது மட்டும் ஃபில் பண்றா அது இருக்கு ஓஆர்எஸ் இருக்கு அந்த ஓவர்ஸ் கொஞ்சம் தான் அது தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோ பரவாயில்ல தண்ணி பண்ண அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு இல்ல நான் அதுவே எக்ஸ்ட்ரா தானே இருக்கு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ண போடுங்கப்பா 10 மணி சீக்கிரம் போடுறா இல்ல கடைசி வரைக்கும் ரெண்டரை ரேட் ஏறுது ப்ரெஷர் ஆகுது நீங்க அவுட் ஆயிடாது அப்புறம் எங்கனாலும் யூஸ் பண்ணுங்க ப்ரெஷர் வா வா கார்த்தி அவன் காலு 49 10 ஆயிடுச்சு எவ்வளவு பால் இருக்குண்ணா இந்த 3 பால் வெறும் தண்ணி எடுத்துட்டு போறோம் கலக்கிட்டேன். 13.3 108 இது ஃபாஸ்ட் பாப்பா இல்ல சரி ஓகே எடுத்துட்டு போ பரவாயில்ல எடுத்துட்டு போ இது நல்லா இல்ல. குடிச்சிட்டாங்க மணி. ஷாட்ரா பாய் கத்தே போயிச்சா சூப்பர்ரா டேய் பேடிங்கடா பாய் ஆப்போசிட் டீம் ஆப்போசிட் டீம் தான் ஓரங்களே போட்டாங்க டேய் இங்க இருந்து பார்க்க காட்டு வாசி மாதிரியே இருக்குடா முடிய பார்த்தா சத்தியமாடா கேவலமா இருக்கீங்க எனக்கு நமக்கு எங்க அடிக்குது இல்லைனா மட்டும் அப்படியே படி நல்லா இருக்கும்ல. நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ஒருத்தன் இருப்பான் அப்படிதான் மலிவு விலை 6 ரன்னிங் டா பாய் ஓடு ரன்னிங் டா ஏய் அழகுடா ஏய் நாலு சூப்பரா ரன்னிங் பாய் சூப்பரா பாய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஒண்ணும் கிடையாது தண்ணி வருதுடா ஃபுல்லா ஆடலாம் பொறுமையா ஆடு எனக்கு நான் சொல்றல எனக்கு எப்பயுமே அந்த மேட்ச் அப்படிதான் நான் குடிக்கிறது உள்ள வரலாம்டா ஒரு ஸ்டேஜ்ல மூவி இல்ல அது இல்லனா இது பேட்ல சவுண்ட் வரும் அந்த
2 எடுத்துறான். நான் ஒரு 3 பேர் ரொம்ப இறங்கி நீ எப்பவுமே குனிறப்ப நான் என்ன பண்ணுறேன், என்னாலே ரொம்ப குனிய முடியாது. இப்படி நின்று அதுவும் அரவிந்த் வந்து அரவிந்த் அவன் இது பண்ணிடுவான். நான் தலையை இப்படி பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னா நான் 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுவான் சொரிஞ்ச உடனே. அப்படிலாம் தெரியாது. பேட்ஸ்மேன் ரெடி ஆனே டக்குனு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுவான். போடுறியா? நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்டெப் நீங்க பின்னாடி வந்தாவே டிஃபரன்ஸ் இருக்கும்டா. இவனுக்கு எப்பயுமே அப்படிதான் நிப்ப. ஒரு ஸ்டெப் டக்குனு பின்னாடி வந்து பிடிச்சி காஃபி இது ஆக்சுவலா கோல்டன் நினைச்சேன். ரொம்ப க்ளோஸ். ஆமா ஆமா ஆமா. இல்ல அவனோட அவன் ஸ்லோ மோஷன்ல அவன் மூஞ்சி பாருங்க. அந்த பாகுபலி மியூசிக் பண்றான். போட போறான்றது அவன் உடம்புல காமிச்சிடறானே. ஒரு லெவல் தான் அப்புறம் கண்டுபிடிச்சிடுவான். கையெல்லாம் பார்த்துருவான். நேரத்துக்கு எல்லாம் டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா என்ன டீகோட் ஸ்பாட்ல அதான் எல்லாம் கையெல்லாம் பார்த்துருவாங்க. இப்படி வந்தா இப்படி எல்லாம் தரமான பிளேயர். இல்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தரமா நல்ல சிச்சுவேஷன் கிளாஸ் மில்லர்லாம் அது இப்பதான் அடிக்கிறான். இப்படி பண்ணணும். உடம்பு நான் பார்த்தது இல்ல. ஆனா சப்ஸ் பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். நின்னுன்னா இந்த போல வச்சிருப்போம். இல்ல வந்து ஜூஸ் மாதிரி வர மாட்டேன். போன வேர்ல்ட் கப்பே அவன் ஜெயிச்சிருக்க வேண்டியது. அவன் கை ஒரு கேட்ச் போன ஆமா சத்தியம். எப்படி 30 பால் 30 அதுவும் கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரைக் அவன் கிழிச்சிருந்தா எவ்வளோ ஒய்டு பால் எல்லாம் அங்க சூப்பரா பாய். பேட்டி கஷ்டம் அது பார்த்தா இப்படி வந்தா அவுட் ஆகும். நான் அது பாதி மேட்டு பீ மட்டும் இருக்குண்ணா. பிரச்சனை வந்து பாதி மேட் மைண்ட்ல வச்சு அப்புறம் ஃபுல்லா அடிச்சேன். காலு இல்ல இங்க போடல அங்க மாத்திட்டாங்க. இல்லடா இங்க தான் ஆன் பண்ணாங்க. நாங்க தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு ரெண்டாவது நாள் அவன் சொன்னான் நேத்து இப்பதான் போட்டேன் ஏச்ச போட்டு இங்க ஒரு ஆச்சு மாதிரி மார்க் பண்ணாங்க. இல்ல மேபி மேட் நல்லா இருக்கு. கீழே ரோல் பண்ணியா தெரியல. கீழே ரோல் பண்ணலாம் பெருசாவே இருந்துச்சு. நியூ பால் போட்டானா அது ஏற்ற முடியல. நியூ பால் இந்த பால்ல இதுதான் புள்ளரா போட்டு ஷாட்ரா பாய். எத்தனை ஆட மாட்டான்டா. இல்ல அவர் வரல. ஆல சிக்ஸ்ரா டேய் ஷாட்ரா டேய் எடுடா ராவு நீங்க போய்டா அங்க போயிட்டு ஷாட்ரா கட்டி நில்லுங்கடா அவசரம் வேணாம் நில்லு. அது இந்த டீமோட சாவக்கியறா. நல்லா ஆடுவாங்க. 4 5 6 யாருப்பா? இல்ல ஓகேடா 2 வந்துருச்சு கார்த்தி. போன மேட்ச் அதேதான் கார்த்தி நான் ஸ்டார்ட் வந்தோடனே
இப்ப அரவிந்த் விடுங்க 30 பால்ல முடிச்சிருவோம். இனிமே தோக்கடா சார். நாங்கலாம் 17 பால் எத்தனை தோத்துருவோம். நாங்கெல்லாம் 12 12 ஃபார் 9 வந்து பாப்பம் பட்டியா ரியல் பாப்பம் பட்டியா இருப்போம் நாங்க. அன்னைக்கு நீ பார்த்துருப்ப ஒரு வாரத்துல நீங்க நடுவுலலாம் போய் கேட்டாரு எச்சி கேட்சா எல்பி கேட்ச். இந்த ரன் அவுட் அப்படிதான். இந்த ரன் அவுட் கூட க்ளோஸ் தான். எல்பி பேட்டிடா போய் அப்படியே ஃபுல்லா ஆடு அவசரம் இல்லை கம் ஆன் பாய்ஸ் ஆடு ஆடு காத்தி ஆடு. வெறும் கீப்பர் கீப்பர் க்ளவும் ஸ்டாண்ட் மட்டும் தான். போடுறா நல்லா அடிக்கிறா. கொஞ்சம் ஆஃப் பண்ணாலும் போடுறா. பரவாயில்ல எது கேட்டுறாங்க இவ்வளவு கேட்டுக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஆம்பளை உங்க அப்பா ஷேர்கலாவதி ஷேர்கலாவோட பிள்ளைக்கு கருணாநிதி அவங்க வராங்க. ஒரு பையனுக்கு பேர் பிள்ளைக்கு பேர் அம்மா பேரு ஜெயகலாவதி. ஜெயகலாவா? ஷேர்கலாவோட பிள்ளைக்கு கருணாநிதி பேரு ஷேர்கலாவதி அவன் சொல்றான் இவன் காதுல ஜெயகலா கருணாநிதி வாயில் உலக பொண்ணுங்க அப்ப கருணின்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்ல மாட்டான் இங்க ஓட்டு தளபதி பாத்தீங்களா? திடீர்னு மோடியோட ஆவி இறங்கிச்சு. எல்லார் வீட்லயும் வந்து கோலம் போட்டு வந்தான். ஓ ஷாட் அடே டேய் பியூட்டிஃபுல்ரா டேய் ஆட்ரா டேய் பியூட்டிஃபுல்ரா அங்க இங்க போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு இருக்கு. பார்க்கல சரி சும்மா கை தட்டு விசில் கோலம் போட சொல்லி ஒரு பையன் திருவட்டூர்ல என் பிரான்ச்சுக்கு வரான். இதுக்கு அவ்வளோ பெரிய கோலம் போட்டுருந்தாங்க ரோட்ல. ஓ கோலம் தடுக்கி வந்தான் தடுக்கல. அவன் பாஸ்டா லாஸ்டா வந்தான். நான் 30 மேல நேத்து போவேன். பாத்தியா? இது செம்பாக்கத்துல இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனைல போயிட்டு தண்ணி ஊத்தி அடிச்சுட்டு அதெல்லாம் என் வீட்டு வாசல்ல நான் போறேன். அது வந்து
பேட்டிங்கடா போய் பவுண்டரியா இல்ல பவுண்டரி இல்ல இல்ல சில்ட்ரன்ஸ்ல போடுங்கன்னு போட்டேன். அதான் அந்த புண்டு காட்டி பரவாயில்ல 2 குட்டி போட்டாங்க. அவங்க குத்திக்கிட்டே ஒருத்தர் வந்தார். கிட்ட வந்தாரா அதே பேட்டர் சும்மா பேசிட்டு கார்ல வந்தார் சார். ஷாட் குட் கால் பாய். லெஃப்ட் பேக் தான். கரெக்ட் இந்த பால் கீழ 47 49. இதோட அவரே முஸ்தா ரிதம் வச்சாரு இல்ல பிரஸ்ஸா நோட்ல எழுதும்போது கொஞ்சம் 4-5 பால் இது கொஞ்சம் தெரியுமா பரவாயில்லை. எங்கடா ஏகே காணோம். 8 overs 47. 47 6 8 28 கரெக்ட் ஈக்குவல். ஒரு ஓவர் மாத்திச்சு. பொறுமையா ஆடுங்கடா கமான் முடிச்சிட்டே வாங்க ரன்ன பால்ரா 48 47 ரன் பால் உங்கே மாடுங்க பாய்ஸ் என்னது ப்ரோ போறீங்களா என்னாச்சு? ஷாட்ரா ஏய் மச்சான் எவ்வளவு பெரிய கேப் தெரியுமா ஸ்ட்ரைட்ல நான் ஸ்ட்ரைட் பால் அது லைன் மிஸ் பண்ணிட்டேன் டேய் தம்பி அதான் ஒயிட் பேட் கட்டறேன் 1000 பால் ட்ரை பண்ணேன் 1000 பால் பட்டுடறா
எதுக்குடா அவுட்டா மட்டமான ரன் அவுட் எதுக்கு இவன் நோ சொல்லிடுறான் நோனா நோ சொல்றா கண்ணு இல்லடா அது. நீ நோ சொல்லு நீ ஓடாது நில்லு நான் வேலை இதான மாறுது எல்லா மேட்சும் நல்லா பேட்டிங் நல்லா சூப்பரா படுது அப்படியே ஆப்போசிட் அங்க போன மேட்சுக்கு இல்ல அப்படியே தான் கேம் ஆனாலும் எல்லா மேட்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பாத்துக்கங்க எப்படி போனா next வா. இருக்கா பாரு கம்முன்னு இருக்கா கொஞ்சம் நேரம் கார்த்தி வேற சொன்னேன்டா அதுக்கப்புறம் அவர் புஷ் பண்ணாரா வாடா அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொன்னாங்க. கை கஷ்டம் இந்த தான் கேப் பண்ண ஒரே இப்படி வந்துருக்கும். நான் சொன்னேன் ரொம்ப நாள் கழிச்சு நீ கார்த்திகை இப்ப அவர் எப்படி நோ சொன்னாரு கார்த்தி ஆமா மச்சான். எனக்கு நிறைய நோ சொன்னான் ப்ரோ. எனக்கு நிறைய நோ சொன்னான். அதான் மச்சான் அவன் குயிக்கா ஃபீல் பண்ணான்.
குயிக்கா இருக்கான்டா அவன். விடுமே அதெல்லாம். நல்லா ஸ்விங் எடுத்ததுனால எல்லாம் வெளில போச்சு. நான் ஏன் வந்து பிரவீனை போட சொன்னேன்னா அவன் அச்சவனை கூப்பிட்டு வர. நான் சொன்னேன் ரிக்வெஸ்ட் நீ ட்ரை பண்ணல அரவிந்த். அதான் பேசிட்டோம். நான் தான் மீட்டர் விளையாட்டுக்கு மொத பாலே அவனை வாங்கிக்கோ.
போலாம்டா 33 பால் அரவிந்த் அழகா சிங்கிள் எடுத்து கொடுத்தானா ஸ்ரீராம் அடிப்பான் ப்ளூ கலர் 4 ஓவர் முடியும் இல்ல அவன் பண்ண போறான் அவன் கேட்ட ஆடி சென்சிபிளா ஆடுறா ஸ்ரீராமு மாவு கட்டா போட்டுருக்க வேண்டியது நீ நீ வரமாட்டேன் கேட்ட பத்தியா கார்த்தி வரமா ஏன்டா இவ்வளவு டிஃபென்சிவ் ஆடுறேன்ட்டு அதுதான் காரணமே அதுக்கப்புறம் பார்த்தேன் டிஃபென்சிவ் இனிஷியல் பால்
ஸ்ரீராம் ஃபுல்லா ஆடலாம் ஸ்ரீராம் பாடுறா இல்ல ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் நல்லாவே ஃபேரா இருக்கும் ஸ்ட்ரைட்டா நல்ல ஃபேரா இருக்கும் லெகம் பேர் தான் டேஞ்சரஸ் ஐபிஎல் ஆகிட்ட வர முடியாது பேட்டிங் ஆடுங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவங்க பேட்டிங் போலிங் ஆமா கிட்ட தான் டக்குனு கால் பண்ண வந்துருவான் சந்தோஷமா இருக்குடா கிஃப்ட் விடா அவனே சிங்கப்பூர் ஆஸ்திரேலியாக்கு என்ன ஜெயிச்சு குயிக்கா ரன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் குயிக்கா வரலாம் வேணாடா டேய் அக்ராஸ் வேணாடா டேய் அரவுண்ட்ல இருந்து விக்கெட் போறாங்க பாரு அரவுண்ட்ல இருந்து போடும்போது ரிஸ்க் எப்பவுமே ஷாட் பாய் 4 ஷாட் டேய் வாட்ச் பண்ணி ஆடுற அவ்வளவுதான்டா ஃபுல்லா மட்டும் ஆட சொல்ற ஒரு எண்டுல ஃபுல்லாடு ஸ்ரீராம் ஃபுல்லாடு ஃபுல்லா ஆடலாம்டா பாய் அந்த போஸ்ட்ல நச்சிராத டேய் இங்கடா டேய் அங்கடா பாறா இங்க ஃபுல்லா இருக்காங்கடா நீ சூப்பரா எதிரிட்டு போட்டலாம் நச்சிரு பால் பாத்து ஃபுல்லா ஆடலாம்டா
தான்டா ஃபுல்லா ஆடலாம்டா மச்சான் கடைசி வரை எடுத்துட்டு போலாம்டா சரியா எடுத்துட்டு போவாதீங்க. இல்லடா இங்க இருந்து பாக்கல பேசுறா சீக்கிரம் தாசனா அடிக்கலாம் பார் ஆமா ஆமா இவர் ஆட லைன் அந்த பால் போயிட்டு ஆடு. ரன்னிங் பாய். பால் தெரியுங்களா வரலாம் வரலாம் அப்படின்னா கேட்கலையா வரலான்ட்டாங்க ஃபுல்லா ஆடுறாடே ஃபுல்லா ஆடுறா போய் கேட்டுக்கோ கேட்டு ஆடுங்க 12 பால் 11 ரன் ஸ்ரீராம் ஸ்ரீராமே எத்துன்னு போலாம் மச்சான் ஃபுல்லா ஆடு ஆடு போ பால வாட்ச் பண்ணி ஆடு என்ன சொல்றீங்க கேக்கல நான் ஆடுறேன் வந்துட்டா கேடி வந்துட்டான். வா வா குயிக்கா கேடி. டேய் பாரா பாய் டேய் பா ஓடுப்பா.
சென்னை ஓகே அக்ரி பண்ணிக்கலாம். சேம் கிரவுண்ட் கண்ணாடி கலட்டா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு அவ்வளவுதான் வாங்க டூ வாங்க 4 கம் ஆன் பாய் இருக்கும் அவரு கரெக்ட் தான் ஆனா வர ஜாகிங் எவ்வளவு 3 டியூனா ஓகேவா பக்கா விட்டாங்க விஷயம் தெரியுதுல விட்டா இது நான் சூப்பரா நல்ல பிராக்டீஸ் அவனுக்கு. அது எதுவுமே முடியாது. ஏய் நீ யாரா முடிச்சு வாடா என்னடா பண்ற டேய் முடிச்சு வா அது தானே இவ்வளவு பேர் சிங்கிள் ஆடியோ சில மேட்ச் பரவாயில்ல இங்க தான் போச்சு ஆறு நாலு இல்ல ஃபர்ஸ்ட் பால் மாட்டிக்கிச்சுனா ஓகே அந்த ஆயுஷ் பிளேயர் காணல இல்ல அதான் ஓகே ஒரு வருஷம் தான் இருக்கும் வந்து நமக்கு ஸ்ட்ரீட்ல வச்சா நான் பயப்பட மாட்டேன். ஆமா ஆமா ஆறு பால் நாலு அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படிதாங்கண்ணா ஆமாம் படம் பண்ணிக்கண்ணா சரி மூடு ஓகே ஓகேங்கண்ணா அண்ணா நான் இப்போ பேட்டிங் போட்டீங்க நீ பாலை மட்டும் பேட்டிங் ஓகே தேங்க்ஸ்ண்ணா நீ நம்ம திருவிழா ஷார்ட் பால் 4 பின்னே பாடிடா போய் அப்பாடா நம்மள மறந்துட்டாங்க வாழ்த்துக்கள் ஐசர் போடு அப்படியே கொண்டு போனாங்க மெசேஜ் வா 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 கார்த்தி சுடுவன்றா